ஹாப்பி சபத். ஒரு சிறிய ஜெபம் செய்துட்டு நம்ம ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை ஆரம்பிக்கலாம். அன்பின் பரலோபிதாவே, அப்பலும் கொடுத்த அப்பனே, அப்பா, நாங்கள் ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை நாங்கள் படிக்க இருக்கிறோம் சாமி. அப்பா சாமி, இதோ சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதோ உமது சத்தியத்தை எங்களுக்கு புரியும்படி சொல்லி கொடுங்க சாமி. அப்பா, இதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க சாமி. பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் தகப்பனை எங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்கும்படியாக கெஞ்சி கேட்டுக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய நாளும் எத்தனாவது பாடம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8வது. இன்றைய நாளும் நம்ம எத்தனாவது பாடத்தை படிக்க இருக்கிறோன்னா 8வது பாடத்தை நம்ம படிக்க இருக்கிறோம். 8வது பாடத்தோட தலைப்பு நீதியுள்ள வாழ்க்கைக்கான ஞானம். அதுதான் 8வது பாடத்தோட தலைப்பு. போன வாரம் எதை குறித்து நம்ம படித்தோம்? ஆமாம், தேவனுடைய கிருபை வானபரியந்தம் எட்டும். இதை குறித்து தான் நம்ம பார்த்தோம். இந்த வாரத்துக்குரிய மனன வசனம் சங்கீதம் 90:12. நாங்கள் நாண இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த வாரத்தோடைய மனப்பாட வசனம். போன வார பாடத்தில் நம்ம கிருபை என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு கொடுக்கும், தேவனுடைய கிருபை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆமாம், பாவ மன்னிப்பை கொடுக்குது. அதுக்கப்புறம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவி செய்து தயார்படுத்துது. அது இல்லாமல் சுத்த இருதயத்தை நமக்கு கொடுக்குது. இது மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இப்போ தேவனுடைய கிருபையை இப்படி தேவன் அவருடைய கிருபையை நம்ம எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கார். நம்ம ஒவ்வொருவருக்குமே கொடுத்துருக்காரு. அந்த கிருபையை நம்ம எப்படி நமக்குள்ளாக தக்க வச்சு ஒரு நீதியான வாழ்க்கைக்குள்ளாக வாழ்ந்து பரலோக ராஜ்யம் போக முடியும், அதுக்கு நமக்கு எப்படியாப்பட்ட ஞானம் தேவை அப்படிங்கிறத குறித்து தான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் பாடம் நம்ம பார்க்கலாம். முதல் பாடத்தோட தலைப்பு என்ன? உமது வாக்கை இருதயத்தில் வைத்து வைத்தேன். இது வாக்கை இருதயத்தில் வைத்து வைத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தலைப்பின் கீழாக தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் தேவ பிள்ளைங்க நீதியான வாழ்க்கை வாழணும்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு ஞானம் தேவை. அந்த ஞானத்தை நம்ம எப்படி நம்ம பெற்றுக்கிறது, எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சங்கீதம் 119:11 பார்த்தோம்னா, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இன்னும் வாக்கை இருதயத்தை வைத்து வைத்தேன் அப்படின்னா தான் ஞானமான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வாக்குன்னா என்ன நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சங்கீதம் 119, 98, 99, 100 வசனங்கள்லாம் பார்க்கும்போது அது அவருடைய கற்பனை, அவருடைய கட்டளையை குறிக்குது. அப்போ அவருடைய கட்டளையை நம்ம கை கொண்டு வாழும்போது, நம்மளுடைய இருதயத்தில் வைத்து நம்ம வாழும்போது நம்மளால் ஒரு ஞானமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக, நீதியுள்ள வாழ்க்கைக்குள்ளாக நம்மளால் போக முடியும். இப்படி நம்ம கட்டளைகளை கை கொள்ளும் போது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 119, 98, 99, 100 பார்த்தோம்னா நம்ம மிகுந்த ஞானம் நமக்கு கிடைக்கும். எப்படின்னா அது நம்மளுடைய சத்துருக்களை விட அதிக அளவு ஞானம் கிடைக்கும். நமக்கு போதிக்கிறவங்களை விட, நம்மளுடைய டீச்சரை விட நம்ம அறிவுள்ளவங்களாக இருப்போம். எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா கற்பனைப்படி நம்ம வாழும்போது. அடுத்ததாக பார்த்தா முதியவர்களை விட நம்ம அதிக ஞானம் உள்ளவர்களாக நம்ம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது இல்லை, நீங்கள் சொன்னீங்க இப்போது இந்த மாதிரி நம்ம நடக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஞானம் உள்ளவராக ஆண்டவர் மாத்துறான்ட்டு. ஆனால் அந்த ஞானம்னா என்ன? நம்ம டீச்சரை விட நம்ம ஞானம் ஆவோம்னு முதியவர்களோட பைபிளே இருக்குது.
அதாவது இங்க சொல்லப்படுற ஞானம்ன்றது என்னது? 2 வகையா ஞானம் இருக்கு. மெய் ஞானம் ஒண்ணு இருக்கு, உலக பிரகாரமான பொய் ஞானம். எந்த ஞானத்துல நாம வளருவோம்? கண்டிப்பா இது உலக பிரகாரமான ஞானமா கண்டிப்பா இருக்காது, அது மெய்ஞானமா தான் இருக்கும். அதுதான் ஆன்சர் சிஸ்டர். அப்படியா? அப்போ நம்ம பாக்குறோம் யூதர்கள் தான் வந்து எல்லாத்துலயுமே ரொம்ப சிறந்தவர்களா இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு சொல்லுவோம். உலகமான காரியங்களே அவங்க நம்பர் 1 இருக்காங்களே. ஒருவேளை தேவன் வந்து உலக பிரகாரமாகவும் ஆசீர்வதிச்சிருக்கலாம். 2 ஆசீர்வாதமும் இருக்கலாம். ஆனால் மெயினாக முக்கியமாக வந்து உலக பிரகாரமாக இல்லாமல் ஆண்டவரை பற்றிய ஞானம். சரி, இந்த மாதிரி சொல்கிறோம். இந்த இந்த நமக்கு ஐடியாஸ் வந்து நமக்கு வந்து இயல்பாக அவங்க கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தில் பார்த்தோம்னா, இது வந்து யாருடைய வாழ்க்கையை வச்சு நமக்கு வந்து இந்த ஐடியா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏசப்பாவுடைய வாழ்க்கையிலேருந்து தான். சங்கீதம் 40:8 பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்கிறாருன்னா, உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்துவ குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஏசு கிறிஸ்து வந்து நியாய பிரமாணத்தை உள்ளத்தில் வச்சிருந்ததுனால தான் அவரால் வந்து ஒரு பாவம் இல்லாத வாழ்க்கையை அவரால் வாழ முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னொன்று, அவர் எப்பயுமே வந்து வசனத்தை தான் மேற்கொள்வார். இப்படி எழுதியிருக்கிறதே. அப்போ நமக்கு முன் உதாரணம் யாருன்னா ஏசு கிறிஸ்து தான். ஏசு கிறிஸ்துவோடைய அந்த அடிச்சுவடுகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளும் ஒரு நீதியுள்ள வாழ்க்கையாக, பாவம் இல்லாத வாழ்க்கையாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டவுட்டு, நம்ம வந்து இப்போ சொல்கிறாங்க கற்பனையை வந்து நம்ம இருதயத்தில் வச்சு வாழ்ந்தோம்னா நம்மளால் வந்து ஒரு நீதியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்லி. நம்ம படிக்காமல் இருக்கோங்களா? கற்பனையை பற்றி நமக்கு தெரியாமல் இருக்குங்களா? எல்லாம் தெரியும், மெமரியாக சொல்லிடுவோம், நம்ம மனப்பாடம் பண்ணி சொல்லிடுவோம். ஆனால் நம்ம முழுமையாக எந்த ஒரு பிழையும் இல்லாமல் நம்மளால் அதை கைக்கொள்ள முடியுதா? ஏன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் தெரியுங்களா? நம்மளால் சரி, நான் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன், அது உங்களால் ஏற்றுக்க முடியுதான்னு பாருங்கள். இப்போ நம்மளால் ஏன் கைக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, போன வார பாடத்துக்கு நம்ம போவோம், அதுவும் இந்த வார பாடமும் நிறைய லிங்க் இருக்குது. இப்போ போன வார பாடத்தில் பார்க்கும்போது கிருபை என்னென்னலாம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்குது. பாவ மன்னிப்புனா என்ன? ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக போகிற ஒரு வாழ்க்கை முறை. அதுக்கப்புறம் பாவ மன்னிப்பு கிடைச்சதுக்கப்புறம் நம்ம இருதயம் எப்படி இருக்கும்? சுத்த இருதயமாக இருக்கும். இப்படி இந்த சுத்த இருதயத்தில் போய் நம்ம பிரமாணங்களை வச்சோம்னா தன்னால் வந்து பிரமாணத்தின்படி வாழ அந்த மனிதனால் முடியும். ஆனால் நம்மளால் அப்படி வாழ முடியாத காரணம் நமக்கு அந்த சுத்த இருதயம் இல்லை. முழுமையான அந்த சுத்த இருதயம் இல்லாததுனால தான். இப்போ எப்படி நான் சொல்ல வரேன்னு வச்சுக்கங்களேன், ஒரு மனசில் உலக பிரகாரமான இச்சைகள், ஆசைகள்லாம் இருக்குது. நான் பிரமாணத்தையும் நான் வந்து படிக்கிறேன், அதை கைக்கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். இப்போ வந்து அந்த பழைய இச்சைகளும் ஆசைகளும் முழுமையாக பிரமாணத்தை கைக்கொள்ள விட்டுருங்களா? விடாது. பழைய அந்த புளித்த மாவு புதுசாக எவ்வளோ புளிப்பு நல்ல மாவு வந்தாலும் என்ன பண்ணிடும்? ஃபுல்லாக புளிச்சு போட்டுரும். அப்போ நமக்கு வந்து ரட்சிப்பின் அனுபவம், அதாவது பாவ மன்னிப்பு பெற்ற அனுபவம் நம்ம இருக்கும்போது சுத்த இருதயத்தில் அந்த 10 கற்பனையை நம்ம வைக்கும் போது நம்மளால் வாழ முடியுமே தவிர, நம்ம ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக, பாவ மன்னிப்பின் அனுபவத்துக்குள்ளாக போகாமல் நம்மளால் வந்து முழுமையாக நம்மளை 10 கற்பனையின்படி நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்க. இது என்னோட கருத்து, உங்களோட கருத்தையும் சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரி தான், பாவ மன்னிப்பின் அனுபவத்துக்குள்ள போன பிறகு அதுக்கப்புறம் நாம அந்த பாவத்துல விழ மாட்டோம் இல்லையா? சுத்த இருதயம் வந்த பிறகு, சுத்த இருதயம் வந்த பிறகு நம்ம பாவம் செய்ய மாட்டோம் இல்லையா? பாஸ்டர், அதுதான் நானும் கேட்கிறேன், செய்ய மாட்டோம். சுத்த இருதயம் வந்ததுக்கு அப்புறம் ஆனா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம 10 கற்பனையின்படி நடக்கணும், அதை கை கொள்ளணும். நம்ம சுத்த இருதயம் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம மனசை அப்படியே விட்டுட்டோம்னா அது மறுபடியும் உலக பிரகாரமாக தான் போகும். இல்லை பாஸ்டர், அதான் என் கேள்வி. அப்புறம் ஏன் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு வருது? அப்போ விழுந்து விழுந்து எந்திரிக்கிறதா நம்மளோட வாழ்க்கையாவே இருக்குதா அப்படின்னுட்டு.
பெரிய விஷயந்தான் அந்த விஷயம். அதாவது இந்த போராட்டம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, சோதனை அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அடுத்து அந்த டாபிக்குள்ளே போனால் இதுக்கு சரியான ஒரு பதில் கிடைச்சிரும். ஏன்னா கற்பனையை பற்றி படிச்சுட்டு வரும்போது, ஞானத்தை பற்றி படிச்சுட்டு வரும்போது அந்த இடத்துல அதை நம்ம ஃபிட் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம அதை பற்றி பேசுகிறோம். சுத்த இருதயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனுஷங்க எல்லாருமே பெற்றுக்கொள்ளுகிறாங்க. சுத்த இருதயத்தை வாங்கினதுக்கு பிறகு பாவம் இல்லாத வாழ்ந்தவங்களும் உண்டு, பாவம் செஞ்சவங்களும் உண்டு. சரிதானே? இப்போது அந்த ஒரு அனுபவம் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, மாமிச சிந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாமிசம் அப்படிங்கிறது ஜென்ம ஸ்வாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது மனுஷனோட எப்பயும் போராடிட்டே இருக்கும். சாத்தான் எப்பயுமே நம்மக்கிட்ட தொந்தரவு பண்ணிகிட்டே தாங்க இருப்பான். இதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. சுத்த இருதயத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருந்தாலும் சாத்தான் நம்மக்கிட்ட சிக்கல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். எப்படியாவது போட்டு தள்ளணுன்னு தான் பார்ப்பான். இப்போ அதில் தெளிவாக இருக்கிறவங்க, கடவுளோட கூட எப்பொழுதும் நெருக்கமான உறவுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன செய்கிறது இல்லைன்னா, அதிகபட்சம் அதில் விழுகிறது இல்லை. அந்த மாமிச போராட்டம் வருகிற பொழுது தங்களுடைய விருப்பமும் அதுவாக தான் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறப்போ, அந்த ஐம்புலன்களுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறப்போ, ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா முன்மூலையே நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்காம பின்மூலை சொல்கிறதையும் அந்த ஐம்புலன்கள் சொல்கிறதையும் கேட்டு நடக்கணுங்கிற ஒரு விருப்பம் நமக்குள்ள அப்படி எழும்புறப்போ, அது மேலே வந்ததுன்னா சுத்த இருதயம் இருந்தாலும் விழுந்துருவாங்க. இதுதான் நடைமுறையில் புரிஞ்சுக்க வேண்டிய சிக்கல், நடைமுறையில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரிதானே? இது சத்தியத்தை படிக்க படிக்க, கடவுளோட உறவாட தான் நமக்கு இது புரியும். முதல்ல தெரிஞ்ச விஷயத்தில் உண்மையாக இருக்கணும். முதல்ல தெரிஞ்ச விஷயத்தில் உண்மையாக இருக்கிற பழகும் பொழுது இந்த அனுபவங்கள் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா நம்ம பழகிக்க முடியும். பாஸ்டர் சொன்ன மாதிரி தான் அடுத்து என்னோட கருத்தை அப்படியே பாஸ்டரும் சொல்லிட்டாங்க. இப்போ ஏசப்பா, இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம விழாமலே நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம மறுபடியும் ஏசப்பாட்ட தான் போக முடியும். வசனம் சங்கீதம் 40:8 பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவே சொல்கிறாரு. சுயமாக ஏதாவது செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. பிதா என்ன சொல்கிறாரோ அதை தான் ஏசப்பா செஞ்சார். அதே போல் நம்மளும் நம்மளுடைய சுயத்துக்கு ஒவ்வொரு நாளும் சாகும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, ரோமர் 12:1 நம்ம ஜீவ பலியாக நம்மளை நாமளே ஒப்பு கொடுக்கும்போது அந்த பாவத்தை நம்ம செய்ய முடியும். முழு இருதயத்தோடு நம்ம பிரமாணத்தை கை கொள்ளணும் அப்படிங்கிற விருப்பத்தோடு வரும்போது நம்மளால் அந்த பிரமாணத்தை நம்ம கை கொள்ள முடியும். முக்கியமாக நம்ம தேவன் சொல்கிற பிரகாரமாக, அவர் சொன்ன பிரகாரமாக நம்ம வாழும்போது நம்மளால் கை கொள்ள முடியும். கலாத்தியர் 5:24 பார்த்தோம்னா, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்போனா ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இச்சையும் நம்ம மாம்ச பிரகாரமாக நம்மளை எழுப்பிக்கிட்டே இருக்கிற அந்த தூண்டுதல்களை நம்ம சிலுவையில் ஒவ்வொரு நாளும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்போது தான் நம்ம தேவனுடைய அந்த விருப்பத்தின்படி நம்மளால் வாழ முடியும். இன்னொன்று, நம்ம பிரமாணத்தை கை கொள்ளணும்னு சொல்லிட்டு நம்ம மனசை அந்த பிரமாணத்தின் பக்கம் சாய்க்கணும். அப்படி சாய்க்கும் போது நம்மளால் ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் முதல் பாடம். ரெண்டாவது பாடத்துக்கு போகலாங்களா? நாட்களை என்னும் அறிவை போதித்தரலும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது தலைப்பில் பார்ப்போம். வசனம் சங்கீதம் 90:12 நம்ம வாசிப்போம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்போ மனுஷனுடைய வாழ்நாட்கள் நம்ம யோசிப்போம். தேவனுடைய வாழ்நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது? அனாதியாக இருக்கார். அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடியும் இல்லை. அதை கம்பேர் பண்ணும்போது மனுஷங்களுடைய வாழ்நாள் எப்படி இருக்கு? ஆமாம், அதுக்கு மேலே வருத்தமும் சஞ்சலமும் தான். சார் சொன்ன மாதிரி, சார் இந்த விஷயத்த அடிக்கடி நமக்கு சர்ச்சில் பேசியிருக்காரு. இப்போ இருக்க உணவுகள்லாம் நம்மளுடைய சராசரி ஆயுட்காலம் 60 வருஷம், இப்போ அதை விட கம்மியாக இருக்குது. வயசுலயே வர்ற சில நோய்களோட
வாழ்நாள் வந்து 70 வருடம். அந்த 80 வருடங்கிறது அவங்களுடைய பலம், அவங்க எப்படி உழைச்சாங்கிறத வச்சு தான் 80 வருஷம். ஆனால் அந்த 80 வயசை கடந்துட்டா பிரயோஜனம் கிடையாது. அதாவது வருத்தமும் சஞ்சலமும் தான் ஃபஸ்ட்டு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் தான் நம்ம இருக்கோம். கடவுளுடைய பார்வையில் பார்த்தோம்னா 1000 வருஷங்கிறது எவ்வளோ மணி நேரம் மாதிரி இருக்குன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு ராசாமம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் எவ்வளோ நிமிஷம்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ எத்தனை நிமிஷமாக இருக்கும் அவருடைய பார்வையில் அப்படின்னு சொல்லி நிமிஷத்துலேயே வராதுன்னு சிஸ்டர் சொல்கிறாங்க. நேற்று நான் இதை கால்குலேட் பண்ணிட்டு இருந்தேன். அதில் ஒருவேளை தப்பாக கால்குலேட் பண்ண 15 நிமிஷம், அதாவது 70-80 வருஷத்தை போட்டு பார்த்தேன். 15 நிமிஷம் அப்படிங்கிற வந்து ஒருவேளை நான் தப்பாக போட்டு வந்திருக்கலாம். இந்த மாதிரி இவ்வளோ அவருடைய பார்வையில் இவ்வளோ ஒரு குறைவான ஒரு வாழ்நாள் தான் நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? நமக்குள்ள போட்டி, பொறாமை, கோபம், எரிச்சல், பெருமை, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த அந்த விஷயத்தையே மறந்துடுறோம். நம்மளுடைய வாழ்நாள் வந்து ஒரு புல்லை போடுறது அப்படின்னு வேத வசனம் தான் சொல்லுது. அவர் முன்னாடி கண்ணு அமைக்கிறதுக்குள்ள கடந்து போற லைஃப் தான் நமக்கு. அவருக்கு நம்மளை பார்க்கணும்னு இருக்கா? அதுக்குள்ள நமக்காக அவர் எத்தனை விஷயங்கள் பண்றாரு, எவ்வளவு பொறுமையா காத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது உண்மையிலேயே ரொம்ப 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 பெரிய விஷயம் இல்ல சிஸ்டர்? பொறுமையோட காத்திருக்கிறது மட்டும் இல்லை சிஸ்டர், இவ்வளோ பாவமும் செஞ்சு அவர் எப்படி நம்மளை இது பார்க்குறாருன்னா நம்மளை வந்து இன்னும் கிருபையை தான் காமிக்கிறாரு. காமிச்சிட்டு தன்னைத்தானே ஜீவபலியாக வந்து ஒப்பு கொடுக்குறாரு. இவங்க நம்ம செய்கிற பாவத்துக்கு அவரே வந்து சாகுறார். பிதாவும் வந்து அதை என்ன பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ண தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்து இவ்வளவாய் உலகத்தை வந்து அன்பு கூறுறார். இவ்வளோ பாவிகளையும் வந்து பிதாவும் ஏசப்பாவும் எந்த அளவு அன்பு கூறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துலேருந்து நமக்கு தெரியுது. ஏதோ அவருடைய சுத்த கிருபையினால் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய ஆயுசு நாள் எத்தனைன்னு நம்ம ஒரு தோராயமாக ஒரு 70-80ன்னு சொன்னோம் சிஸ்டர். நிஜமாலுமே எனக்கு 70 வயசு வரைக்கும் நான் வாழ்ந்துருவேனா? இன்னைக்கு நான் போய் இங்கேருந்து நான் அந்த சேரில் உட்காந்துருவேனான்னு எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில்லாத வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் எனக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ பாவங்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு இதை யோசித்து பார்க்கும்போது தான் நம்மளால் வந்து ஒரு சரியான வாழ்க்கைக்குள்ளாக நம்ம வாழ முடியும். இன்னொன்று வேத வசனம் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இப்படின்னு நினைக்கிறேன் சிஸ்டர். எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சந்தோஷ வீட்டுக்கு போகிறீங்களோ இல்லையோ, நீங்கள் துக்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. துக்க வீட்டுக்கு போங்க. அவங்க எந்த அளவு அவங்க வாழ்ந்திருப்பாங்க, எப்படியெல்லாம் ஒரு பெருமையோட வாழ்ந்திருப்பாங்க, எப்படியெல்லாம் அவங்க வாழ்ந்திருப்பாங்க, இதெல்லாம் பாருங்க. ஆனால் அவங்களோட முடிவையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் துக்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்மளுடைய ஆயுசு காலம் ரொம்ப ஒரு குறுகினது. இது தேவனுடைய கிருபையினால் நமக்கு வந்துட்டு இருக்கே தவிர இன்னும் ஏன் நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா நம்ம மனம் திரும்பி வாழ்கிறதுக்கு அவர் சான்ஸ் கொடுத்துட்ருக்காரு. நம்ம ஏதோ பெரிய ஆட்கள் மாதிரி நம்மளை நாமளே வந்து பெருமைப்படுத்திக்கிறோம். ஏசப்பாவுக்கு தூங்குறதுக்கு நேரம் இருந்துச்சுங்களாங்க, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ தூங்க கூட அவருக்கு நேரம் இல்லை. அவருடைய வாழ்க்கையை நம்ம வந்து முன்மாதிரியாக வச்சா மட்டும்தான் நம்மளால இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை. நமக்கு தூங்குறதுக்கு நேரம் இல்லை, ஆனா அவர் என்ன பண்ணாரு, நம்ம என்ன பண்ணாருன்றதான் விஷயம் இல்லையா பாஸ்டர்? நம்மளும் தூங்காம தேவையில்லாம தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா அவர் என்ன பண்ணாரு, நம்ம என்ன பண்ணோம்? தூங்காம நைட் ஷிஃப்ட் பார்க்குறோம் இல்லை? அதாவது இந்த விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய பாடம் வந்து நாட்களை எண்ணும் அறிவு எங்களுக்கு தாரும். பாடத்தோட தலைப்பு நீதியான வாழ்க்கைக்கு தேவையான ஞானம், அப்படி தானே? இப்போது ஞானம் அப்படிங்கிறத என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும், புத்தி அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிடணும், அறிவு அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிடணும். இதெல்லாம் வந்து ஒரு நேர்கோட்டில் நிற்கிறத நம்ம வேதாகமத்தின் மூலம் கண்டுக்கிடணும். சரி, இப்போது இதை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நாட்களை என்னும் அறிவை தாரும். ஏன்டா உனக்கு நாட்களை என்ன அறிவை நீ கேட்குற? என்ன சமாச்சாரம்? உன் வாழ்க்கை என்னன்னு உனக்கு புரிஞ்சு போச்சு இல்லை? இப்போ உன் வாழ்க்கை என்னது? புல்லு மாற பூ மாற, அப்படி தானே? புல்லு மாற பூ மாற, காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராக இருக்கின்றாய், அப்படி தானே? இப்போ கருகி போகுது, புல்லு உதிர்ந்து போயிடுது, அப்படிதான். இதோ
ஆண்டவர் சொல்லும்போது, துன்மார்க்கன் இருக்கிற இடத்தை நான் போய் பார்த்தேன், அவன் காணல, அவ்வளோதான், நேற்றுக்கு இருந்தால் நீ காணோம். இப்படி தான் வந்து மனுஷனுடைய வாழ்க்கை. இப்போ இந்த ஞானம் இருந்தால் அது என்ன செய்யும்? முதல்ல நாட்களை என்னும் அறிவை தாருன்னா என்ன அர்த்தம்? எதுக்காக நாட்களை என்னும் அறிவை நீ கேட்குற? என்ன காரணம்? நாம் இப்போ என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த இன்னும் அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு, அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு லாங் டைம் ப்ராசஸ் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கா? லாங் டைம் ப்ராசஸ் ஏதாவது நம்மளுடைய விஷயங்களில் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு, ஒரு 20 வருஷம் கழிச்சு, இது அது அப்படி உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அதாவது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். சார், ஜீவன் தாரா பாலிசி போடுங்க. என்ன தெரியலங்க, அது ஜீவன் தாராவா ஜாவன் ஏதோ ஒன்று, ஜீவன் தாரா பாலிசி போடுங்க சார், நீங்கள் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல் செட்டில்மெண்ட் சார் அது அப்படின்றோம். ஏன்டா அப்படின்னா, அப்படின்னா சார் இன்னைக்கு நீங்கள் போட்டிங்கன்னா 50 வருஷம் கழிச்சு நீங்கள் ரிட்டையர்ட் ஆகி உட்காரும் பொழுது வந்து வண்டி இப்படி ஓடும் சார் அப்படின்றான். இப்போ நம்மால் என்ன பண்ணுறோம்? உடனே அதை வந்து ஜீவன் தாரா பாலிசி. நான் சேவிங்ஸ் தப்புன்னு சொல்ல வரல, மற்ற விஷயங்கள் தப்புன்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வர்றேன், லாங் டைம் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார நம்ம மைண்டு போகவில்லை. இப்போ அந்த மைண்டு போகிறப்போ நம்ம என்னத்தை மறந்துடுறோம்? நாட்கள் என்னும் அறிவை மறந்துடுறோம். நம்முடைய வாழ்க்கை புல்லுங்கிறத மறந்துடுறோம், பூவுங்கிறத மறந்துடுறோம். சரிதானா? அப்போ புல்லுங்கிறதையும் பூவுங்கிறதையும் மறக்கிறதுனால என்ன பிரச்சனை ஆயிடுது அப்படின்னா, ஞானத்தோட வாழ முடியல, புத்தியோட வாழ முடியல, அறிவோட வாழ முடியல. ஏன்? அவன் அந்த லாங் டைம் அதை நோக்கியே ட்ராவல் பண்ணுறான். எதை நோக்கியே ட்ராவல் பண்ண வைக்கிறான் சாத்தா? வந்து அந்த பெரிய நம்ம வச்சிருக்கிற கோல், அந்த அதை வச்சு அங்கே போய் பாரு, அதை போய் பாரு. அப்போ இது இப்போ தினம் தினம் நான் என்ன புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, இதுதான் எனக்கு கடைசி நாள் அப்படிங்கிற எண்ணம் என்னைக்காச்சும் நமக்கு வந்திருக்கா? இதுதான் எனக்கு லாஸ்ட் டே அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் நமக்கு என்னைக்காச்சும் நம்ம ஃபீல் பண்ணுறோமா? இது தாங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். உன் வாழ்க்கை நேற்று கழிந்த ராஜாமம் போல எனக்கு, சரிதானா? ஆனால் நீ என்ன வேலை காட்டிகிட்டு இருக்க? என்ன வேலை காட்டிகிட்டு இருக்க? உன் வேலை எப்படி இருக்கு? உன் நடத்தை எப்படி இருக்கு? பாடத்தில் நீங்கள் பேசுறீங்க, சரிதானா? அப்போ இந்த மைண்ட் செட்டப் வர்றதுக்காகத்தான் அந்த நாள் நீ எப்படிப்பட்டவன் புரிஞ்சுக்கோன்றாரு. எதை புரிஞ்சுக்கிறதுக்கு? உன் லைஃப் எப்படி இருக்கு, நீ வந்து அதாவது உன்னுடைய வாழ்நாள் எப்படி இருக்கு, இந்த வாழ்நாளில் நீ வந்து எதை பற்றி யோசிக்கணும், ஆனால் எதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற, இந்த விஷயங்களை நாம் யோசிச்சு பார்க்கறது நல்லது. ஆமாம், நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க நேரம் எப்பயுமே வந்து நம்ம யோசிக்கிறது இல்லை, நமக்கு தேவனுக்கு பிரியமாக இருக்கோமா அப்படின்னு சொல்லி. நம்ம செய்கிறதெல்லாம் தேவனுக்கு வந்து பிரியமாக இருக்கா இல்லை சாத்தானுக்கு பிரியமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாள் நம்ம சில நேரங்களில் நம்ம யோசிச்சிருக்கோம். ஆனால் மோஸ்ட்லி நம்ம வந்து அதை வந்து நம்ம யோசிச்சதே கிடையாது. எலன் ஜி ஒயிட் அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம செலவழிச்சிருக்க ஒவ்வொரு நிமிடங்களும் அது வந்து ஒன்று நித்திய மரணத்துக்கு நம்ம செலவழிக்கிறோம், இல்லை நித்திய ஜீவனுக்காக நம்ம வந்து செலவழிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம போயிட்டுருக்கோம். அது ஒரு முடிவு இருக்குது, ஒன்று நித்திய ஜீவனாக இருக்கணும், இல்லைனா நித்திய மரணமாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து ரொம்ப காலம் கிடையாது. நம்ம எந்த காலத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வேதாகம காலங்களை பார்க்குறோம் 70 80ன்னு சொல்லி. இப்போ நம்ம என்ன காலகட்டத்தில் இருக்கோம்? 7th. இப்போ முடிவு காலத்தில் இருக்கோம். இன்னும் சொல்ல போனால் ஏசப்பாவுடைய வருகையின் காலத்தில் இருக்கிறோம். ஞாயிறு ஆசிரியப்பு சட்டம் போட்டுருவாங்க, இப்போ போட்டுருவாங்க, அப்போ நம்ம அப்பையிலேருந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். இந்த அளவு நம்மளுடைய நாட்கள் வந்து ரொம்ப ஒரு ஷார்ட்டு. அவங்களுக்கு கூட 70 80 இருக்குது, நமக்கு எத்தனை இருக்குன்னே நமக்கு தெரியல. அந்தளவு நமக்கு ஷார்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ இந்த காலத்தில் நம்ம வாழ்ந்தாதான், தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தாதான் நம்ம எதிர்காலத்தில் வந்து எவ்வளோ ஒரு உபத்திரவம் வந்தாலும் நம்ம அதில் நிற்க முடியும். இந்த நிமிஷம்தான் எனக்கு நிலையானது. இப்போ நான் ஒரு ஆத்மா நான் போய் பார்க்கணும், சரி நாளைக்கு போய் பார்த்துக்கிறேன்னா அதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஒருவேளை நான் இன்றைக்கி நைட்டே இறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலன் ஜி ஒயிட் அம்மையார் வந்து எழுதுகிறாங்க. அப்போ இந்த நிமிஷம்தான் அதை வந்து தேவனுக்கு பிரியமானதாக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி எலன் ஜி ஒயிட் அம்மையார் சொல்கிறாங்க. அடுத்தது 3வது பாடத்துக்குள்ளாக போவோம். 3வது பாட தலைப்பு வந்து கர்த்தருடைய சோதனை. இப்போ நீதிமானாக வாழும்போது நமக்கு சோதனை வருங்களா? கண்டிப்பாக வரும். அப்போ வந்து தேவனே நம்மளை சோதிப்பாரா? சோதிப்பார்.
பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார், பரிசோதிப்பார் கண்டிப்பாக. ஓகே. இப்போ வந்து 2 சம்பவங்களை வந்து நம்ம பாடத்தில் நம்ம கொடுத்துருக்காங்க. சங்கீதம் 81:7-8 பார்த்தோம்னா இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு சோதனை வைக்கிறாங்க. எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேரிபா அப்படிங்கிற இடத்துல வைக்கிறாங்க. என்ன பிரச்சனை அங்கே எல்லாத்துக்கும் தெரியும், தண்ணி அங்கே இல்லை. தண்ணி இல்லாதனால அவங்க எப்படி இருக்காங்கன்னா முறுமுறுப்போடு இருக்காங்க. அந்த இடத்த அவங்க தேவனை வந்து நம்புகிறாங்களா? சரி, தேவன் இவ்வளோ நாள் வரைக்கும் நம்மளை செங்கடெல்லாம் கடக்க வச்சவர், வாதையெல்லாம் கொடுத்து நம்மளை எப்படியெல்லாம் மீட்டார், இதெல்லாம் பார்த்த அவங்க அந்த தண்ணி கிடைக்கலன்னு சொன்னோடனே அவங்க எப்படி தேவனை நம்புனாங்களா? நீங்கள் இருக்கீங்களா இல்லையா, உங்களுக்கு வந்து இதுக்கு இந்த தண்ணியை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வல்லமை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு அவங்க மாறிட்டாங்க. ஸோ அந்த சோதனையில் வந்து வேதவசனம் சொல்லுது இவங்க தேவனை பரிச்சை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நிச்சயமாக கிடையாது. தேவன் தான் இஸ்ரவேல் மக்களை வந்து நீ வந்து என் மேலே உண்மையாக வந்து அன்பு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் தான் வந்து அந்த மக்களை வந்து பரிச்சை பார்க்குறாங்க. ஆண்டவருக்கு தெரியாதா அவங்க உண்மையா அன்பு வச்சிருக்காங்களா இல்லையான்னு? தெரியும் சிஸ்டர். இதை வந்து அந்த மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து இந்த பரீட்சையை வந்து வைக்கிறாங்க. பின்னாடி வர நமக்கும் திருஷ்டாந்தமா அதை வச்சிருக்காங்க. இதே மாதிரி நமக்கும் வாழ்க்கையில சூழ்நிலை வரும் பொழுது நம்ம எப்படி நிக்கிறோமா இல்லையா, இல்ல முறுமுறுக்கிறோமான்ட்டு. இப்பயே ஒரு சின்ன பிரச்சனை வந்தா என்ன முறுமுறுக்கிறோம் எதிர்காலத்துல. இன்னும் 1 மாசம் சிஸ்டர், இன்னும் 1.5 மாசத்துல ஆரம்பிச்சிடுவோம்ல பாஸ்டர். நாங்க பாஸ்டர் ரொம்ப வேர்க்குது, முடியல, ஒண்ணு ஏசி ரிப்போர்ட் பண்ணுங்க, இல்ல ஃபேன் போடுங்க, இல்லைன்னா சீக்கிரம் முடிங்க. நான் யோசிச்சு பார்த்தேன் இப்போ சொல்லும் போது, இப்போ நமக்கு எப்படி அப்ளை ஆகுதுன்னுட்டு. மேரிபால் அவங்க பண்ண தப்பதான் இங்க நாங்களும் பண்ணுறோம், நம்மளும் இல்லையா? ஒரு விஷயத்துக்குள்ளார நம்ம போகும்போது ஏன் வந்து அவங்க இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போறாங்க, அதாவது இங்க அந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுனால ஏன் வந்து அவங்களால ஜெயிக்க முடியல? ஏன் ஜெயிக்க முடியல? ஆண்டவர் டெஸ்ட் வைக்கிறாருன்னு தெரியுது, சோதனை தான் தெரியுது, எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் நமக்கு தான் தெரியுது, ஏன் ஜெயிக்க முடியல? அவங்க மாம்சம் ஜெயிச்சிருச்சாங்க. அதான் போன வாரம் நீங்க கிருபையை பற்றி படிக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன். இப்போ அதை இந்த நாள் பாடத்தில், குறிப்பாக 3வது நாள் பாடத்துக்கு வரும்போது அவங்க அந்த ஆசிரியர் வந்து அதை எனக்கு ரீகால் பண்ண மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னா, ஏன் வந்து சோதனையை ஜெயிக்க முடியல, ஏன் தொடர்ந்து கற்பனையை கை கொள்ள முடியல, ஏன் வந்து பரிசுத்தமாக வாழ முடியல, ஏன் நீதிமானாக நிற்க முடியல, இப்படி பல கேள்விகளில் நீங்கள் அதனோட ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாவம் தான், நான் செய்கிற பாவம் தான், நான் செய்கிற தப்பு தான், நான் செய்கிற பாவம் என்னை என்ன பண்ணுது அப்படின்னா என் மனசை கடினப்படுத்திடுது. லகுவா இல்லை. அது என்ன செய்யுது அப்படின்னா தொடர்ந்து என்கிட்ட இருக்கிற இந்த சரியானதை தேர்ந்தெடுக்கிற அந்த புத்தியை அது குறைக்குது. அப்படி குறைக்க என்ன ஆகுது அப்படின்னா, நான் எத்தனை தான் இருந்தாலும், எத்தனை வருஷம்தான் சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருந்தாலும், எத்தனை வருஷம்தான் நான் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாலும், எத்தனை வருஷம் அப்படிங்கிறது கடந்து போயிட்டே தாங்க இருக்கும். அப்போது தெரியாமல் போயிடுங்க. இதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் பாருங்க, ஆண்டவர் 6 நாளும் இது 14ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 17ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், யாத்திராகம் 17ஆம் அதிகாரம், மேரிபாவின் தண்ணீர். இப்போ அதே பக்கம் லெஃப்டில் போய் பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் இருக்குது. அங்கே போய் கார்னரில் 4வது வசனத்தை பிடிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து என் கற்பனையை கை கொள்ளுவியா மாட்டியாங்கிறத சோதிக்கிறதுக்கு தாண்டா உனக்கு சாப்பாடே போடுறேன் டெய்லி. உனக்கு ஏன் நான் வானத்தின் பணியாரத்தை கொடுத்தேன், வானத்தின் தூதர்களுடைய அப்பத்தை ஏன் கொடுக்குறேன் நான் உனக்கு? எங்கேயாவது நீ போய் பழிச்சு போ அப்படின்னு தானே நான் சொல்லணும். ஏன் உனக்கு நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னா, நீ எப்படி நடந்துக்கிற அப்படின்னு உன்னை நான் பார்க்குறேன், என்னை நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படிங்கிறது அங்கே இருக்கிற மேட்ரு. சரிதானா? அப்போ கடவுளுடைய புரிதல், கடவுளுடைய அந்த அன்பை, அவருடைய குணத்தை, அவருடைய வழிநடத்துதலை, அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய அரசாங்கத்தை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம், இதுக்காக தாங்க இந்த இத்தனை நாள் இது எல்லாமே நான் அடுத்த நாளுக்குள்ளே போகிறேன்னா நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டு வாழ போகிறேன், முதல்ல என்ன புரியுதா? அதான் என் வாழ்க்கை புரியலைங்கிறதுனால தான் என் வாழ்க்கை என்றதுக்கு அறிவு கொடு அப்படின்றார் ஆண்டவர். இதெல்லாம் புரிய மாட்டேங்குது, இதெல்லாம் இந்த சோதனை புரிய மாட்டேங்குது. அறிவை கொடுன்னு கேளு. அறிவுனா என்ன அது தெரிய மாட்டேங்குது, புத்தினா என்ன அதுவும் தெரிய மாட்டேங்குது, ஞானம்னா என்ன அதுவும் தெரிய மாட்டேங்குது. அப்படி தெரிஞ்சாலும் மறந்து போகுது. ஏன் மறந்து போகுது அப்படின்னா இதுதான் சிக்கல்.
அப்போ எப்போ ஒரு ஸ்டூடெண்ட் நீங்கள் போய் பாருங்கள், ஒரு எக்ஸாம் எழுதும் பொழுது ஏன் நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டாக இருக்கான்? ஏன் நம்பர் 1 ஸ்டூடெண்ட் அவன் மட்டும் இருக்கான்? வச்சுட்டே இருக்கான், அதில் அப்படியே அனலாக இருந்துகிட்டே இருக்கான். நீ பட 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 எங்கே போனாலும் பட பட படம். ஆனால் அவனை பார்த்தா பைத்தியக்கார பையன்றாங்க. எல்லாம் போடா எக்ஸாமுக்கு மட்டும் போய் படுறா, மித்த நேரத்தில் வாடா விளாட்லாம், வாடா அவன் வந்து சினிமாவுக்கு போகலாம், வாடா டிவி பார்க்கலாம், ஜாலியாக இருறா, லைஃப்பை என்ஜாய் பண்ணுறான் அப்படின்றான் அவனை. அந்த யார்? அந்த ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டை. இது நம்ம வாழ்க்கையில் நடக்குதா இன்னைக்கு? யோசிச்சு பாருங்க. சர்ச்சுக்கு வர்றப்ப மட்டும்தான் வண்டி வேலை செய்யும், சர்ச்சில் இருக்கும்போது மட்டும் வேலை செய்யும், சர்ச்சை விட்டு அந்த பக்கத்து போயிட்டேன்னா வேறு மாதிரி வண்டி வேலை செய்யுது. ஏன் அப்படின்னா இதுதான் ப்ராப்ளம், இதுதான் ப்ராப்ளம். அப்போது யாராவது சொல்லிக் கொடுக்கும்போது, யாராவது பேசும்போது, யாராவது ஞாபகப்படுத்தும் போது அது வந்து நமக்கு மைண்டில் நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் ஓ அப்படி தானே அப்படி. ஆனால் அதுக்கப்புறமா அது ஓடிடும். அப்போ என்ன பிரச்சனை? தொடர்ச்சியான பாவ வாழ்க்கை. தொடர்ச்சியாக நம்முடைய புத்தி என்ன பண்ணிடுது? எத்தனை தான் இப்போ பரமொழி சொல்லுவாங்கள்ல, எத்தனை தான் அது வரமாட்டேங்குது. இப்போ என்னமா சொல்லி உரைச்சாலும் அப்படி சொல்லி பேசுவாங்க கிராமத்தில் ஒரு அப்போ வேறு மாதிரி தான் அவன் விட்டு போவோம். எத்தனை பாடுபடித்தாலும், எத்தனை பயம் வந்து கற்றுக் கொடுத்தாலும், சத்தியங்களை சொல்லி கொடுத்தாலும் அவன் மைண்ட் அங்கே நிற்காது. சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாருங்கள், எத்தனை தான் சரி சரி சரிம்மா, கடைசியில் 4 3 எத்தனை அப்படின்னா 4 3 8 அப்படி தான் சொல்லுவான். எப்படி சொல்லி கொடுத்தாலும். ஏன்னா அவனுக்கு யாரும் அது மண்டையில் அந்த விஷயம் வந்து அவன் வேற மாதிரி இருக்கு, அவன் மைண்டு வேற மாதிரி இருக்கு. அதனால தாங்க இந்த சிக்கல். வசனமும் அப்படிதான் பாஸ்டர் சொல்லுது. சங்கீதம் 81:11 நம்ம பார்த்தோம்னா, இஸ்ரவேல் எனக்கு செவி கொடுக்கவில்லை, என்னை விரும்பவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தேவனை வந்து அவங்களுக்கு விருப்பமே இல்லை, அவங்க சுய இச்சைப்படி வாழணும் அப்படிங்கிற விருப்பம் தான் இருக்கே தவிர தேவன் அவர் சொன்னபடி நம்ம வாழணும் அப்படிங்கிற அந்த விருப்பம் இல்லாமல் இருக்கான். ஆனால் சர்ச்சுக்கு வர்றோம், ஜெபம் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோம், டைத்தன் டாக்டரிங் கொடுக்குறோம், டேச்சர் டாக்டர் சொல்கிறோம், ஹெல்த் டாக்டர் சொல்கிறோம், பிரசங்கம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோமே, எல்லாம் பண்ணுறோமே. ஆமாம் தானே, எல்லாம் பண்ணுறது தான். ஆனால் கடவுள் என்ன பண்ணல? இதுதான் நம்ம அதுக்கும் போன வாரம் படிச்சிட்டோம். நம்ம அக்கிரமத்தை மட்டும் அவர் பார்த்தாருன்னா யாராவது அதுதாங்க அதுதாங்க அதுதாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தாங்க வண்டியை ஓட்டணும், வண்டி ஓட்டணும். அவ்வளவு தெளிவு நமக்கு அவசியங்க, பயம் வேணுங்க. அதான் அருமையான ஒரு பாடங்க இது. இந்த சோதனையில் வந்து மேரிபாவில் வந்து இஸ்ரவேல் மக்கள் வந்து விழுந்துடுறாங்க. காரணம், அவங்க வந்து தேவன் மேலே இருக்கிற அந்த விருப்பம் அவங்களுக்கு இல்லை. அவங்க தன்னோட சுயத்தின் மேலே உடனே பிரச்சனை முடிஞ்சிடணும், பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடணும், இந்த நிமிஷமே எனக்கு பிரச்சனை முடிஞ்சிடணும் அப்படி தான் யோசிக்கிறாங்களே தவிர தேவனுக்கு வந்து தன்னை தாழ்த்தி இந்த சூழ்நிலை எதற்கு அனுமதிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை யோசிக்கவே இல்லை. ஆனால் அடுத்தது நம்ம உதாரணத்தை பார்த்தோம்னா யோசேப்பு, அவருடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா வசனம் 105வது வசனம் 19 105வது சங்கீதம் வசனம் 19, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. எந்த அளவு புடமிட்டிருக்கார் பாருங்க. இந்த வார்த்தை எப்போ சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் அப்படின்னா எந்த வார்த்தை எப்போ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? இந்த கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது அப்படின்னா கர்த்தர் எப்போ அவருக்கு வந்து வார்த்தை சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கனவுல சொப்பனத்தின் மூலமாக நீ மிகப்பெரிய ஒரு நபராக வருவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உன்னுடைய சகோதரர்கள், உங்களுடைய தாய் தகப்பன் எல்லாம் உனக்கு வந்து வணங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுல இருந்து அதில் இருந்து அவர் வந்து ராஜ்யத்தை அந்த அரசருக்கு அடுத்த பதவி வர வரைக்கும் அவருடைய உபத்திரவம் ரொம்ப அதிகம். அந்த சொப்பனத்தை வெளியில் சொன்னது தான் தன்னுடைய சகோதரர்களுக்கு எரிச்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவரை குழிக்குள்ளே போடுறாங்க, மறுபடியும் தூக்கி இஸ்மவேலர்களுக்கு விற்று போடுறாங்க. அங்கே போய் ஜெயிலில் இருக்கார், அங்கே போய் இன்னொரு பழி வேற வருது. இப்படி தொடர்ந்து அவர் ரொம்ப அப்படியே ஒவ்வொரு நாளும் அவர் சோதிக்கப்படுறாரு. எது வரைக்கும்னா அவருடைய வார்த்தை வந்து நிறைவேற வரைக்கும். நம்ம ஒரு நாள் சோதனை வந்தாலே உட்காந்து அழுதுருவோம். அவர் வாழ்க்கை நிறைவேறும் அளவுக்கும் அவருக்கு வந்து அந்த இது வந்து சோதனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன் இந்த அளவு சோதிச்சாரு? புடம் போட்டாரு. அவர் வந்து ஒருவேளை நம்ம ஏன் சோதனையை கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கறது இல்லை? விழுந்துருவோன்னு தெரியும் பாஸ்டர்.
ஸ்கூல்லலாம் வந்து டெய்லி கிளாஸ் டெஸ்ட் வைக்கிறாங்களே, இந்த பிள்ளைய டெய்லி எக்ஸாமுக்காக படிச்சுட்டு போகிறாங்களே, நைட் அண்ட் டே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு இந்த இந்த ஏதாவது இந்த கல்வி முறையை வந்து நான் தப்பாக சொல்ல வரல, நீங்கள் எப்படி நம்ம மைண்டு செட் ஆகிடுச்சு பாருங்கள், நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி மாறி கிடக்கு பாருங்கள். டெய்லி அவன் வந்து அங்கே வீட்டில் தான் இருக்கான், ஆனால் எக்ஸாமுக்காக ஸ்கூல்லேயே தான் இருக்கான், வீட்டில் தான் நம்மளோட இருக்கான், ஆனால் அவன் இருக்கிற இடமெல்லாம் எதை நோக்கி அவன் இருக்கிறான்? ஸ்கூலை நோக்கி தான் இருக்கான். அவன் ஸ்கூலில் கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ், ஸ்கூலில் கொடுக்குற ப்ராஜெக்ட், அதில் இருக்கிற எக்ஸாம், அதில் ஹோம்ஒர்க்கு, கிளாஸ் ஒர்க்கு எல்லாமே அங்கேயே தான் இருக்குது. அப்போ அங்கேயே இருக்கிறப்போ அவன் வந்து 24 ஹவர்ஸில் 8 ஹவர்ஸ் கூட தூங்குறது சிரமப்படுறாங்க இன்றைக்கி. அதுவும் இந்த பப்ளிக் எக்ஸாம் டைமில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மிஸ் எல்லாம் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போடுறாங்க? சார் சொல்கிறார் 12 ஹவர்ஸ் நான் ஒர்க் பண்ணணும் சார்ன்றாங்க. காலைல 7 மணிக்கு நான் போனேன்னா ஈவினிங் 7 o'clock தான் சார் நான் வீட்டுக்கு வரணும் அப்படின்றாங்க. 12 ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட்டே இருக்காது அவங்களுக்கு. சரிதானுங்களா? அப்போது எப்படி அவங்க வந்து அப்போ அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, மைண்டு எப்படி ப்ரிப்பேர் ஆயிடுது? ஒரு ப்ரொமோஷனுக்காக வேண்டி அல்லது ஒரு அடுத்த, அதாவது அந்த கிளாஸாக ப்ரொமோஷன் சொல்கிறேன், இப்போ எப்படியெல்லாம் அவங்க ப்ரிப்பேர் ஆகுறாங்க. அப்போ தினம் அவன் சோதனையை சந்திக்கிறானே, அங்கே மைண்டு செட் ஆகிடுச்சு. கிளாஸ் டெஸ்ட்டு 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 அப்படி சொல்லும்போது அவன் சில நேரம் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்லாம் இவங்கெல்லாம் என்ன படித்ததே டெஸ்ட் வைக்கிறான், வேறு ஏதாவது டெஸ்ட் வைங்க சார், வேறு ஏதாவது, இப்படியெல்லாம் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இருக்க செய்வாங்க சில டீச்சர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் ஏன் நம்மக்கிட்ட அப்படி இல்லை? ஸ்பிரிச்சுவல்லையும் அப்படி இல்லை. உங்களால் யோசிச்சு பார்க்க முடியுதுங்களா? இதுதாங்க நான் என்ன தெரியலங்க, கீழ்ப்படியணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருந்தாலும் அதை விட உலகம் எனக்கு பெருசா தெரியுது, உலக ஆசா பாசம் எனக்கு பெருசா தெரியுது. உடனடியா எனக்கு நான் ஒரு நல்ல மார்க் வாங்கினா எனக்கு பேரு புகழ் கிடைக்குது, மரியாதை கிடைக்குது, நல்ல வேலை கிடைக்குது, இதெல்லாம் எனக்கு அடுத்ததே கிடைக்குது. இது எப்போ கிடைக்க போகுது? பரலோகம் தான் எப்போ கிடைக்கும் சார்? அவங்க பரலோகம் தான் ஏசப்பா வரும்போது கிடைக்கும். ஆனா ஆண்டவர் வந்து என்னுடைய வாழ்க்கையில மாற்றுகிற அந்த குணத்தின் மூலமாக, தினந்தோறும் நான் சோதனையை ஜெயிக்கிறதின் மூலமா என் வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள், குண வளர்ச்சி, ஒரு சத்தியத்தை பற்றின தெளிவு, கடவுளை பற்றின ஒரு புரிதல், இதெல்லாம் என் வாழ்க்கையில இருக்குமே. அது டெய்லி ப்ராசஸ்ல இருக்குமே, அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குமே. அதை நம்ம பார்க்கலாம். அதானே அவுட்புட். பாஸ்டர், ரியல் லைஃப்ல எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியோட உலகம் பிடிக்குது. இதுதான் பாஸ்டர் ஃபேக்ட். தான் சார், பேசிக்கா தான் எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் டெஸ்ட் கேட்கறது இல்லை. பிடிக்கலன்னு நான் சொல்ல முடியாது. எனக்கு நான் தேவனோடு சேர்ந்து வாழ்றது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. எனக்கு நான் இன்னும் உலகத்தை என்னால விட முடியல. அதனால எனக்கு உலக ஆசைப்பாசம், உலக கல்வி, உலக வாழ்க்கை பிடிச்சிருக்கு. தேவனும் வேணும். இதான பிரச்சனை. அதுதாங்க நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து உலகம் நிறைய பிடிக்குது, கடவுள் கொஞ்சமா பிடிக்குதுன்னு சொல்றீங்க. இப்ப நான் அதை தான் சொல்றேன், அது பிடிக்கலன்னு அர்த்தம்ன்றேன். நான் இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு வந்து நான் இந்தியா ஜே அப்படி சொன்னாதான், நான் வந்து பாரத் மாதா கி ஜே அப்படி சொன்னாதான் நான் இந்தியனா பார்க்குறேன். இல்லையே, நான் இல்லைன்னா ஆன்டி இந்தியனா இருக்கேன் நான். அப்படிதானுங்க இது. அப்படிதாங்க இங்கேயுமே நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த இடத்துல. சரிதானா? அப்போ நான் வந்து கடவுள்கிட்ட இதை கேட்கல அப்படின்னாவே எனக்கு கடவுள் மேலே அன்பு இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ ஞானம் எப்படி வந்து நான் ஒரு நீதிமானாக மாற முடியும்? நீ பாட அப்படிதான், அதை நோக்கி தாங்க நம்ம நகர்றோம். எப்படி கற்பனையை பற்றி புரிஞ்சுக்கிற ஒரு வாழ்க்கை, கற்பனைக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு வாழ்க்கை எப்படி நீதிமானா ஒரு மனுஷனை வச்சிருக்குது, நீதிமான்கிற ஒரு நிலைமைக்குள்ள வந்திருக்கிற வாழ்க்கையில என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறதாங்க பாடம். எப்படி எல்லாம் இருப்பான் பாருங்க. யோசேப்பு ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய அனுபவம், அவனுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவம். ஆனா அவன் எங்கேயாவது சஞ்சலப்பட்டானா? எங்கேயாவது கடவுளை தூக்கி உடப்புல போட்டானா? எங்கேயாவது ஒரு சாபத்தை அப்படியே விட்டுட்டு அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படி நிப்பாட்டினானா? இல்லையே. எங்கேயாவது ஒரு பொய்யை போட்டு விட்டானா? எங்கேயாவது ஒரு உபச்சாரத்தை போட்டு விட்டானா? எங்கேயாவது ஒரு கொலையை போட்டு விட்டான்? ஒண்ணுமே போட மாட்டேன்றானே. பாஸ்டர், இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நாம வந்து கடவுளுக்கு எதிராக முறுமுறுக்கல. கடவுள் ஒரு சோதனையை வைக்கும் பொழுது எப்படி தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி தான் ஒவ்வொருத்தரும் எப்படி யோசிக்கிறாங்கன்னு, நம்ம வந்து கடவுளை குறை சொல்லலை. அவர் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரா குறை சொல்லலை, அவர் சந்தோஷத்தை கொடுக்குறாரா நன்றி சொல்கிறோம், கஷ்டத்துக்கு நன்றி தான் சொல்கிறோம்.
அது இதை விட பெரிய கஷ்டமா கொடுக்காம இதையாவது கொடுத்தீங்களே அப்படிங்கிற மாதிரி நன்றி சொல்றோம். முணுமுணுக்கிறது அது மாதிரி கடவுளுக்கு எதிராக திரும்புறது இல்லைன்னாலும் திரும்புறாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம பேசிடலாங்க. எப்படி நம்ம முறுமுறுக்கலன்னு சொல்ல முடியும்? எப்படி நம்ம கடவுளுக்கு எதிராக திரும்பலன்னு சொல்ல முடியும்? ஒரு சின்ன வெளிப்பாடு தான் நான் பேசுறேன். ஒரு சின்ன வெளிப்பாடு தான். ஏனுங்க ஒரு சின்ன ஏசி வரலங்க, வண்டி கம்பெனி மாறிடுதுங்க. கம்பெனி மாறிடுது இல்லை, அவங்க தானே அதானே சொல்ல வர்றாங்க. நான் யோசிச்சு பார்க்குறேன், எனக்கு ஒரு சின்ன விஷயம், அது நல்லா தூங்க முடியல, கம்ஃபர்ட்டாக இல்லை. என்ன எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன்? 12:30 ஆகிடுச்சு, 1 o'clock ஆகிடுச்சு, 1:30 ஆகுது. இந்த மனுஷன் எப்படா வண்டி நவுத்துவார் அப்படின்ல நம்ம வண்டி உட்காந்துருக்கோம். அப்போ இதுக்கு பேர் என்னங்க இது? இப்போ இது எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா, இது சின்ன சின்ன விஷயமா நமக்கு தெரியுது. ஆனா இது எதனுடைய வெளிப்பாடுன்னா, கடவுளை புரிந்து கொள்ளாமல் கடவுள் வேண்டாம் என்கிறதனுடைய வெளிப்பாடு. இது இப்படி பார்க்கணுங்க நம்ம விஷயத்தை. நான் பார்த்துடணும். இதுதாங்க சிக்கல் இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம சோதனையை எப்படி நம்ம பார்க்குறோம்? அப்போ அந்த நிதானம் இருக்கா? ஏங்க அது வரைக்கும் முட்டை வச்சுட்டு போறாங்க நாட்டில், அது வரைக்கும் முட்டை வச்சுட்டு போகிறான். என் தட்டுக்கு முட்டை கிடைக்கல பந்தியில். இப்போ மறுபடியும் வர்றான், முட்டையை வைக்காம அந்த பக்கம் போயிடுறான். 2 நாள் தள்ளி போயிடுறான்னு வச்சுக்க, பக்கத்தில் வைக்க எனக்கு வைக்கல ஐயா. இப்போ என் மனசுக்கு தாங்கிக்குதா அதை? ஆனா தாங்கணும். கடவுள் இன்னைக்கு நம்மள முட்டை சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற என்ன வருதா முதல்ல நமக்கு? சிக்கலை பாருங்க எந்த இடத்துல இருக்குன்ட்டு. இப்போ ஏண்டா என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? ஏண்டா என்ன மனுஷனாவே நீ வச்சுக்கலையாடா? என் தலையில இலையெல்லாம் பார்த்தா உனக்கு இலையா தெரியலடா? இப்படி இல்லை நம்ம எமோஷன் ஆடுறோம். அப்போ அங்க ஒரு பக்கம் வருதா நமக்கு? பரவாயில்ல விடு, கடவுள் பார்த்து கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா நம்ம வண்டியை நவுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோமா? அதெல்லாம் சிலரை மீட் பண்ணியிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் என் காலேஜில் ஒரு மேடம் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியல. மைக்ல பேசுறேன், எப்படி இவங்கெல்லாம் இருக்காங்க? அதாவது இந்த புரிதல் பைபிள் படிக்கிறதுனால நமக்கு வரணும்னு நம்ம நினைக்கிறோங்க. பைபிள் படிக்காமலே இந்த பக்குவத்தில் இருக்கிற ஆளுங்கள்லாம் இருக்காங்கங்க. பைபிள் படிக்காமலேயே இந்த பக்குவத்தோடு வாழ்கிற ஆள்லாம் இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா, நமக்கு பைபிளை படித்து கடவுளை பற்றி புரிஞ்சுக்கிறதுனால இந்த பக்குவத்துக்குள்ளே வரணும்னு நம்ம போராடுறோம். ஆனால் இயல்பாகவே அவங்களுடைய வாழ்க்கை கற்பனையின்படி வாழ்கின்ற வாழ்க்கையாக தான் இருக்கும். கற்பனையின்படி கடவுளுடைய குணத்தை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையாக தான் இருக்கும். அதனால் வெளில இருக்கிறவங்கலாம் நம்ம அயோக்கியன்னு சொல்லவே கூடாதுங்க. வெளில இருக்கிறவங்க எல்லாம் மோசம், செவன்த் அட்வென்டிஸ்ட் தான் கில்லி பேசக்கூடாதுங்க. நம்ம பேசவே கூடாதுங்க. அங்க போனோம்னா வேற மாதிரி போயிடும் ரோட்டு. தெரிஞ்சே நம்ம எல்லா விஷயம் பண்றோமே, அந்த மாதிரி தான் இருக்கிறதுலே மோசம் நாம தான். இப்போ யோசிப்பு எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் அவர் தேவனுக்கு உடனே கீழ்ப்படிஞ்ச ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருந்தார். இப்போ இவ்வளோ ஒரு சோதனை வந்ததுக்கு காரணம் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங் போக போகிறாரு. அதுக்கு தேவன் அவரை ஆயத்தப்படுத்துகிறார். ஒன்று. இன்னொன்று, யோசேப்புக்கு சொப்பனத்துல வெளிப்படுத்தின மாதிரி ஒருவேளை உங்களுக்கோ எனக்கோ கூட சொப்பனத்துல அம்மா நீ பொறுத்துக்கிட்டனா நீ இவ்வளோ பெரிய இடத்துக்கு போவேன்னு ஒரு விஷயத்த இங்கே உலகத்துக்குள்ளேயே ஒரு பதவியோ ஒரு விஷயத்த கொடுத்துருந்தா பொறுத்திருப்போன்னு சொல்ல மாட்டேன். ஒருவேளை பொறுத்திருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, நீங்க அதாவது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு பாருங்க உங்க கேள்வியை. யோசேப்புக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் சொல்லிவிட்டாரு, அதனால அதை நோக்கி அவன் டிராவல் பண்ணான். ரைட். எனக்கு எதுவுமே தெரியல, நான் டிராவல் பண்ண முடியல. அப்படியா? சரி சரிங்க. யோசேப்பு இருக்கிறப்ப பைபிள் இருந்துச்சுங்களா? இல்லை, அவங்க அப்பா தான் பேசிட்டு இருந்தார். நமக்கு இருக்கிறது பைபிள் இருக்குங்களே. பைபிள் தானேங்க நமக்கு சொப்பனம், பைபிள் தானே தீர்க்க தரிசனம், அதானே அது எல்லாமே அங்கே தானேங்க இருக்கு. நமக்கு எல்லாமே சொல்லிட்டார். அவனுக்கு ஒன்று மட்டும்தாங்க சொன்னார், நமக்கு உலகமே தெரியும். இது யாக்கோபு தம் பையனுக்கு அவங்க தாத்தா, அவங்க அப்பா, பாட்டா பாட்டன் பூட்டன் கொஞ்சம் பேர் தாங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் நமக்கு டோட்டல் ஆதாம் டு ஜீசஸ் வரைக்கும், அதுக்கப்புறம் சீசர்கள் வரைக்கும், அதுக்கப்புறம் நேற்றுக்கு என்ன நடக்குதுங்கிற வரைக்கும் நமக்கு வண்டி தெரியுங்களே தெளிவா. ஆமாம், சரிங்க சரிங்க. இப்போ அட்வென்டிஸாக எத்தனை வருஷம் ஆச்சுங்க? சும்மா கேள்வி கேட்குறோங்க.
நமக்கு வேதாகமத்தை கொடுத்துருக்கிறது மட்டும் இல்ல, இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் எல்லா சபையும் ஒன்னாக போகுதுன்ட்டு. கடைசியா 2017 பாத்தீங்கன்னா ப்ரொட்டஸ்டன்ட் நம்மளுடைய வாழ்நாள்லே தீர்க்க தரிசனம் நிறைவேறத பாக்குறோம். ஆனாலும் அவர்கிட்ட நீங்க சொன்ன மாதிரி வாயின் வார்த்தைகளை நம்பி தான் அவர் வந்து இருக்கிறார் ஒழிய நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும், என்னென்ன வரும், எப்போ இந்த உலகம் எல்லாமே தெரியுது. ஆனாலும் இன்னும் நான் உலகத்தை பிடிச்சிக்கிட்டு தான் அலையிறேன். கண்டிப்பா. அப்போ என்னுடைய ஆர்வம் எதுல இருக்கு? அதாங்க அடுத்த விஷயத்துக்கு போகலாம். டைம். அப்போ நம்ம சோதனை வந்தாலும் தேவனுக்கு பிரியமாக உடனே நம்ம கீழ்ப்படுகிற வாழ்க்கைக்குள்ளே, தேவனுக்கு உண்மையாக இருக்கிற வாழ்க்கைக்குள்ளாக நம்ம கடந்து செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து நீதியுள்ள வாழ்க்கைக்கான ஞானம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை இந்த மாதிரி நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோம்னா இஸ்ரவேல் மக்கள் மாதிரி தான் இருப்போம். இன்னொன்று, கடினமான இருதயம் என்ன பண்ணுன்னா நமக்கு வந்து ஒரு தயக்கத்தை கொடுக்கும். தேவனை வந்து உடனே வந்து அவர் சொல்கிற பேச்சை கேட்க விடாது. இதை வந்து சாத்தான் அப்படியே பயன்படுத்துவான். நம்ம காமிக்கிற ஒவ்வொரு தயக்கத்தையும் ஒவ்வொரு அந்த அலட்சியத்தையும் வந்து சாத்தான் பயன்படுத்தி நம்மளை வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் மாதிரி தெரிஞ்ச ஒரு விஷயம்லாம் நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதெல்லாம் பாவமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ இந்தளவு நம்ம உடனே தேவனுக்கு வந்து கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை வாழலைன்னா நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வஞ்சனைக்குள்ளாக நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறது இந்த பாடத்தோடைய கருத்து. அடுத்தது 4வது பாடம் துன்மார்க்க பாதையின் திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தது என்னன்னு பார்த்தோம்னா, தேவன் வந்து சோதிக்கிறார், பரிசோதிக்கிறார். இது வந்து இது வந்து யாருடைய சோதனைன்னு பார்த்தா சாத்தனுடைய சோதனை. இதில் வந்து 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. சோதனை எப்படி வருதுன்னா, ஒரு சாத்தான் வந்து ஒரு மனுஷனை எப்படி சோதிக்கிறான்னா வெளியிலேருந்து ஒரு சோதனை, இன்னொன்று நம்மளுடைய இருதயமே நமக்கு விரோதமாக பாவம் செய்கிறது, பாவ இச்சைகளை வந்து தூண்டி விட்டு சோதனையை வந்து நம்ம பாவத்தில் வந்து விழ வைக்கிறது இன்னொரு சோதனை. இது வந்து 2 விதமான சோதனை. அப்படி வரும்போது அந்த உள்ளிருந்து வருகிற அந்த பாவம் இருக்குது பாருங்கள், அந்த சோதனை இருக்குது பாருங்கள், அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமானது. ஏன்னா வெளியிலேருந்து வரதை கூட நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம். ஆனால் இந்த உள்ளிருந்து வர அந்த பாவத்தில் நம்ம விழுந்துட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஒரு மாயைக்குள்ளே நம்மளை வந்து கொண்டு போயிடும். அப்போ அதில் வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படி ஒரு சோதனை வரும்போது நம்ம எப்படி நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரர் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. சங்கீதம் 141. ஓகே 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 வாசித்தா உங்களுக்கு அது புரியும். நம்ம டைம் ஷார்ட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் பேச வேண்டிய விஷயமா இருக்குது. 141:5 141:4 அக்கிரமம் செய்கிற மனுஷரோடு ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படிக்கு என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும் அப்படின்னு என்ன அர்த்தம்? வந்து போடுறான், வண்டியை போடுறான், எதையாவது மேட்ரு வந்து உள்ள உழுவுது, சம்திங் ராங், ஏதோ வந்து உள்ள உழுவுது. இப்போ உள்ள உளுந்த உடனே நான் என்ன யோசிக்கிறேன், அப்படியா சரிதான், என்னம்மா நான் அப்படி இருக்கக்கூடாது, என்னம்மா நான் வேறு ரூட்டுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் ரைட்டில் இருக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணிடுவேன், அடுத்தது உள்ளே வந்து உளுந்த உடனே ராங்கில் போயிடுவேன். ஆமாம் தானே? ஒரு கருத்தில் நான் நின்று வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சத்தியத்தின் அடிப்படையில் என் குண வளர்ச்சியில் உள்ளே வந்து நான் நடந்துக்கிட்டு இருக்கிறேன், கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை முறைக்குள்ளே நான் போயிட்டு இருக்கிறேன். இப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு ஒரு வண்டி வந்து சாய்ஞ்ச உடனே நான் என்ன பண்ணிடுறேன், அந்த வண்டி ஓடிச்சு, அப்படியே ஓடிடுறேன். ஏத்தாங்க இந்த வசனம் உங்களுக்கு. இதுதான் வந்து தூண்டுதல்கள், தூண்டுதல். அப்போ தூண்டி விடுறது என்னண்டு சாத்தா வந்து என்ன பண்றான், வந்து தூண்டி விடுறான், ஏதாவது போட்டு விடுவான் பார்த்துங்க. இப்போ அவன் வந்து என்ன பண்றான், அடுத்து வேற ரூட்டை பிடிக்கிறான். அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க என்ன பண்ணிடாதீங்க, என்னைய இணங்க ஒட்டாதிருங்கள். இதுதாங்க நம்ம ஜபமா இருக்கணும். இதுதான் ஞானவான்கள் செய்கிற ஜபம். இதுதான் நீதிமான்களா வாழணும்னு நினைக்கிற பிள்ளைங்க செய்ய வேண்டிய ஜபம் வந்து இதுதான்.
சரிதாண்ணா? இது புரியுதா? எப்படி கவனிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் அடுத்தது அவங்க எதுக்கு ஜெபம் பண்ணுறாங்கன்னா, சங்கீதம் 144:3 வந்து தன்னுடைய வாய்க்கு வந்து காவல் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மற்றவங்க தூண்டி விடுறதுனால நம்ம எவ்வளோ எரிச்சல் அடைந்து கோபம் அடைந்து நம்ம என்ன பேசணும்னு நமக்கே தெரியாது, கண்ணாபின்னான்னு பேசிடுவோம். அப்போ அந்த வாய்க்கு வந்து காவல் வைங்க. ஏசப்பா மாதிரி, ஏசப்பாவோட குணத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி என்னோடய பேச்சு இருக்கணும், ஞானமாக என்னோடய பேச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ப்ரேயர் பண்ணுறாரு. மூணாவது பார்த்தீங்கன்னா சங்கீதம் 141:4 பார்த்தோம்னா, அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமலும். இங்கே வந்து ருசியுள்ள பதார்த்தம்னா எதை குறிக்குதுன்னா, அது பாவம். நம்ம ஒரு ஸ்டெப்பு வந்து பாவத்தில் நம்ம வச்சுட்டோம், அடுத்தடுத்து நம்ம வந்து அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு ரொம்ப வந்து ருசியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ருசியுள்ள பதார்த்தத்தை சாப்பிட்டா எப்படி இருக்கும், எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்போ அந்த பாவத்தை நம்ம செய்யும் போது, தொடர்ந்து அந்த பாவத்துக்குள்ளே நம்ம விழுந்திருக்கும் போது, அந்த பாவம் நம்ம பாவமாக தெரியுமா ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப இன்பமாக தெரியும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன தான் பண்ணணும்னா ஜெபந்தான் பண்ணணும். தேவனை வந்து ஒவ்வொரு சோதனை வரும்போதும் நம்ம ஜெபம் பண்ணி தேவனோடு ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக வரும்போது அதை வந்து நம்மளால் மேற்கொள்ள முடியும். அப்போ சோதனையை வந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணால், ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்ன பண்ணால் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உள்ளிருந்து வருகிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வெளியிலேருந்து வருகிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கடைசியாக வந்து உயிரோடு இருக்கிற நீதிமான்களின் ஆசீர்வாதம். இப்போ இப்படி நீதியுள்ள வாழ்க்கையை வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு என்னென்ன ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சங்கீதம் நம்ம இன்னைக்கு காலையில் நம்ம படித்தோம் மனன வசனங்களா, சங்கீதம் 128 வேத வாசிப்புக்குள்ளே போனோம். சங்கீதம் 128 பார்க்கும்போது நீதிமானாக வாழ்கிறவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவ, நீ வந்து உன்னுடைய மனைவி வந்து கனி தருகிற திராட்சை கொடியை போல இருப்பாங்க, உன் பிள்ளைகள் வந்து ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க, நீ சமாதானமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம கடைசியாக பார்க்கணும்னா சங்கீதம் 1:3 பார்த்தோம்னா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். யாருன்னா நீதிமான், நீதியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவங்க. இலையுதிராத இலை எங்கே இருக்குது, மரம் எங்கே இருக்குது, பரலோகத்தில் தான் இருக்குது. இப்போ அது என்னென்னைக்குமே நித்தியமாக இருக்கும். அப்போ நம்மளும் நித்தியமாக இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்க முடியுங்களா? இந்த உலகம் இல்லை, நமக்கு பரலோகம் வந்து கிஃப்டாக கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மீகா 4:4 பார்த்தோம்னா, யாராவது வாசிங்களேன் கடைசியாக. பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. எந்த ஒரு பயமும் இல்லாம எந்த மரத்துக்கு கீழே உட்காந்துருப்பாங்க? திராட்சை, அவங்கவுங்க திராட்சை மரத்துக்கு கீழே. இது வந்து எந்த பயமும் இல்லாம இந்த உலகத்துல நம்ம அப்படி இருக்க முடியுமானா அது கிடையவே கிடையாது. இது இந்த வசனம் எதை குறிக்குதுன்னா, புதிய வானம் புதிய பூமியில் நம்ம நடக்க இருக்கிற சம்பவங்களை பற்றி தான் அது சொல்லிகிட்டு இருக்கு. அப்போ நமக்கு அந்த நீதியாக வாழ்கிறதுக்கு கிடைக்கிற கிஃப்ட் என்னென்னு பார்த்தா, இந்த உலகத்தில் மாத்திரம் இல்லை, பரலோகத்துக்கு போகிற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி புதிய வானம் புதிய பூமிக்கும் போகிற ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறது இந்த நாளோட பாடம். ஆமீன்.